வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். டெல்டா பாசனத்திற்காக சேலம் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு. மலர் தூவி நீரை வரவேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பல்வேறு நாடுகளுடன் பேச்சு நடப்பதால் வரி விதிப்புக்கான காலக்கெடு நீட்டிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை நானே பாமக தலைவர் ராமதாஸ் திட்டவட்டம். யுபிஎஸ்சி தேர்வில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் சாதனை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக சேலம் மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். அவருக்கு ஈரோடு, சேலம் மாவட்ட எல்லையான பெரும்பள்ளத்தில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ நடத்தினார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறந்து வைத்தார். 8 கண் மதகுகள் வழியாக வெளியேறிய தண்ணீரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவிரி ஆற்றில் பூக்களை தூவி வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து சேலம் இரும்பாலை அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டார். அங்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரூபாய் 1500 கோடியில் நலத்திட்ட உதவிகள், கட்டி முடிக்கப்பட்ட திட்ட பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் சிறப்புரையாற்றினார். நாடுகளுடன் பேச்சு நடப்பதால் வரி விதிப்புக்கான காலக்கெடுவை நீட்டிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் மீது வரி விதிப்பை அமல்படுத்தி வரும் அமெரிக்க அதிபர் டிரம்புடைய கவனம் சமீபத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மீது விழுந்தது. ஐரோப்பிய ஒன்றிய பொருட்கள் இறக்குமதிக்கு ஜூன் 1 முதல் 50% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார். அமெரிக்காவிற்கான ஏற்றுமதியை அதிகரிக்கும் ஒரே குறிக்கோளுடன் உருவாக்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பேச்சுவார்த்தைகள் எந்த பலனையும் அளிக்கவில்லை என்றும் டிரம்ப் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் வர்த்தகம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்பான 50% வரி மீதான ஜூன் 1ஆம் தேதி காலக்கெடுவை நீட்டிக்க கோரினார். அதன்படி ஜூலை 9 வரை நீட்டிப்புக்கு தான் ஒப்புக்கொண்டதாக பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த வரி விதிப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்த டிரம்ப் நாடுகளுடன் பேச்சு நடப்பதால் வரி விதிப்புக்கான காலக்கெடுவை மேலும் நீட்டிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஓரிரு ஆண்டுகள் பொறுத்திருந்தால் நானே அன்புமணிக்கு முடிசூட்டு விழா நடத்தியிருப்பேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வருகிறது. இந்த மோதல் முடிவுக்கு வராத நிலையில் வன்னியர் சங்க நிர்வாகிகள் நீக்கம், புதிய நியமனம் தொடர்பான அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், ஓரிரு ஆண்டுகள் பொறுத்திருந்தால் நானே அன்புமணிக்கு முடிசூட்டு விழா நடத்தியிருப்பேன் என்றும், அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும் என தெரிவித்தார். தலைவர் பதவியை தான் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தும் அன்புமணி நம்பவில்லை என்று கூறிய ராமதாஸ், அதன் பின்பு தன்னிடம் இருந்த கோபம் வெளிப்பட்டதாக தெரிவித்தார். யுபிஎஸ்சி தேர்வில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு முடிவுகளில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் நம் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாடு அரசின் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியிலும் நான் முதல்வன் திட்டத்திலும் பயின்ற நம் மாணவர்கள் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு முடிவுகளில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் சாதனை படைத்துள்ளனர். முதன்மை தேர்வு மற்றும் நேர்முக தேர்விலும் அடுத்தடுத்து முத்திரை பதிக்க வாழ்த்துவதாக கூறிய முதலமைச்சர், தங்கள் வெற்றி முகங்களை நேரில் காண ஆவலா இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகளுக்கும் பயிற்றுனர்களுக்கும் பாராட்டுக்களை உரித்தாக்குவதாகவும், தமிழ் கொடி உயர உயர பறக்கட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். ஜூன் 14, 15ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.
தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஜூன் 14, 15ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 21 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு என்பதால் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜூன் 13, 16, 17ஆம் தேதிகளில் தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் கேரளாவில் ஜூன் 14, 15, 16, 17ஆம் தேதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜூன் 12, 13இல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை செலுத்தும் புதிய திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம், பாஜக, ஜனசேனா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவி வகிக்கிறார். இந்த கூட்டணி அரசு ஓராண்டை நிறைவு செய்துள்ளது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் முழுவதும் இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் அறிவித்த மற்றொரு வாக்குறுதி இன்று முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 15,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. இதற்கான தொகை மாணவர்களின் தாயார் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் 67 லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வேன் ஓட்டுநரை காவல்துறையினர் போக்சோவில் கைது செய்தனர். தரங்கம்பாடி தாலுகா சேத்தூர் கிராமம் மேலத்தெருவை சேர்ந்தவர் மதுமோகன் என்பவர் சொந்தமாக வேன் வைத்துள்ளார். இவர் வேனில் பல்வேறு கிராமங்களை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை பள்ளிக்கு சென்று விடும் பணியை செய்து வருகிறார். இந்நிலையில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவியை வேனில் வைத்து மதுமோகன் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து மாணவி பள்ளி நிர்வாகத்திடம் கூறியதன் பேரில் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேன் ஓட்டுநர் மதுமோகன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பட்ட பகலில் மாணவியை பள்ளிக்கு சென்று விடாமல் வேன் ஓட்டுநர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் ஸ்ரீ பிரசன்ன சின்ன மாரியம்மன் கோவிலில் 66ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை காவிரி தென்கரை திம்மநாயக்கன் படித்துறை அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன சின்ன மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் 66ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவை ஒட்டி சக்தி கரகம் மற்றும் காப்பு கட்டிய பக்தர்கள் காவிரி கரையில் இருந்து புறப்பட்டு மேல தாள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே நெசவு தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மையார் குப்பத்தில் ராஜேந்திரன் என்பவர் நெசவு தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். இவர் வீட்டின் பின்புறம் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் சென்று சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்தும் மோப்பநாய் வரவைத்தும் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் 129 கோடியிலான கடன் உதவிகளை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார். மதுரை மாவட்டம் திருப்பாலை யாதவர் பெண்கள் கல்லூரியில் மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் 129 கோடியிலான கடன் உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் உதவிகளை வழங்கினார். இதில் ஊரக பகுதிகளை சேர்ந்த 1113 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 66.3 கோடிக்கும், நகர்ப்புற பகுதிகளை சேர்ந்த 588 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 62 கோடிக்கும், தமிழ்நாடு வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் 15 சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 36.53 லட்சத்திற்கும் கடனுதவி காசோலைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மேயர் இந்திராணி, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கோ. தளபதி, பூமிநாதன், அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கும்பாபிஷேகத்தில் உணவு சாப்பிட்ட 30க்கும் மேற்பட்டோருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். நரிக்குடி அருகே கல்விமடை கிராமத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கருப்பண்ணசுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கல்விமடை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உணவருந்தினர். இந்நிலையில் அந்த கும்பாபிஷேக விழாவில் உணவருந்திய 30க்கும் மேற்பட்டோர் திருப்புவனம் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் கல்விமடை கிராமத்தில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு அங்கு பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்டனர். இந்நிலையில் தற்போது மீண்டும் அந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் பயன்படுத்திய தண்ணீரினால் தான் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கலாம் என மருத்துவ அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். கும்பாபிஷேக விழாவில் உணவு அருந்திய பலருக்கு இது போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டு வருவது அப்பகுதி மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 72,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 72,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 9,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி கிராமிற்கு 119 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,19,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பிரான்ஸ் நாட்டில் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதை தடுக்க விரைவில் விதிகள் அமல்படுத்தப்படும் என அந்நாட்டு அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அறிவித்துள்ளார். இது குறித்து பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், பிரான்சில் சிறுவர்கள் செல்போனில் சமூக வலைதளம் பயன்படுத்துவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதாகவும் இதனால் சிறுவர்கள் தவறான பாதையில் செல்வதாக தெரிவித்தார். மேலும் சிறுவர்கள் வன்முறை செயல்களிலும் ஈடுபடுவதாக கூறிய அவர், சிறுவர்கள் நமது நாட்டின் மனித வளமாக இருக்கும் நிலையில் சமூக வலைதளம் மூலமாக அவர்கள் சீரழிவது கண்கூடாக தெரிகிறது என்று கூறினார். இந்நிலையில் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளம் பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக தடை விதிக்க கோரி ஐரோப்பா ஒன்றியத்திடம் புகார் அளித்துள்ளார். அவர்கள் ஒப்புதல் அளிக்கவில்லை எனில் ஒரு சில மாதங்களில் பிரான்சில் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளம் பயன்படுத்துவதற்கு நிரந்தர தடை விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். டெல்டா பாசனத்திற்காக சேலம் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறப்பு, மலர் தூவி நீரை வரவேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பல்வேறு நாடுகளுடன் பேச்சு நடப்பதால் வரி விதிப்புக்கான காலக்கெடு நீட்டிப்பு, அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை நானே பாமக தலைவர், ராமதாஸ் திட்டவட்டம். யுபிஎஸ்சி தேர்வில் இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் சாதனை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட், வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.